தொட்டாதான் சாக்கடிக்கும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. கரண்ட் பில்ல பார்த்தா கூட சில பேருக்கு ஷாக்கடிக்கும். கரண்ட் பில்லு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதுக்காக தான் மத்திய அரசு அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய திட்டம் தான் PM சூர்யாகர் முஃப்டி பிஜ்லி யோஜனா திட்டம். இந்த திட்டத்துல சேர்றது மூலியமா நம்மளுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் கட்டமா குடும்பத்துல இருக்கக்கூடிய கரண்ட் பில்ல மிச்சப்படுத்தலாம். அதோடு நம்மளுக்கு வருமானமும் கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த திட்டம் என்ன, எப்படி இதன் மூலம் பயன்பெறலாம் அப்படிங்கறத முழுமையா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா PM சூர்யாகர் முஃப்டி பிஜ்லி யோஜனா திட்டத்தின் மூலமா உங்க வீட்டோட கூரையின் மேல இல்லைன்னா உங்களுக்கு மொட்டை மாடி இருந்துச்சு அப்படின்னா அதுல சோலார் பேனல்கள் அமைக்கப்படும். இது மூலியமா சூரிய ஒளியால மின்சாரம் பெற வழிவகை செய்யறாங்க. இந்த பதிவை அஞ்சல் துறையில தொடங்கி இருக்கிறதுனால போஸ்ட்மேன் உங்களுக்கு தகவலை சொல்லலாம், இல்லைன்னா அவங்க கிட்ட தகவலை கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். திட்டத்துல பதிவு செய்யறதுக்கு அவங்க உதவி செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 1 கிலோவாட் அமைப்பு நீங்க உருவாக்கணும் உங்களோட கூரை மேல அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னா 30,000 செலவாகும். மாதத்துக்கு 150 யூனிட் மின்சாரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா 2 கிலோவாட் அமைப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னா 60,000 வரைக்கும் செலவாகும். இது 150ல இருந்து 300 யூனிட் வரைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம். இல்ல எனக்கு 3 கிலோவாட் அமைப்பு வேணும் அப்படின்னா இது 78,000 செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 300 யூனிட்டுக்கு மேல மின்சாரம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இது மார்ச் 1 அன்னைக்கு ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதன்படி இந்த திட்டத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க ஒரு இந்திய குடியுரிமை பர்சனா இருக்கணும், அதாவது இந்தியாவில இருக்கணும். அது மட்டும் இல்லாம சொந்த வீடு வச்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த சோலார் பேனலை பொருத்த முடியும். மூணாவது என்ன அப்படின்னா அந்த பேனல் அமைக்கணும் அப்படின்னும் அதுக்கு போகக்கூடிய மின் இணைப்புலாம் ஏற்பாடு பண்றதுக்குடியான வழிவகைகள்லாம் இருக்கணும். அதாவது எல்லா இடமும் சரியான அளவுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாலாவது என்ன அப்படின்னா சோலார் பேனல் அமைக்க இதுக்கு முன்னாடி பேனல் அமைக்கிறதுக்கான மானியத்தை நீங்க வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்படி இந்த பேனல் அமைக்க முடியும் அப்படின்னா PM suryagar.government.in அப்படிங்கிற போர்ட்டல்ல மின்சார விநியோக நிறுவனம், உங்களுடைய நுகர்வெண், அப்புறம் உங்களுடைய மொபைல் எண், மின்னஞ்சல் போன்ற தேவையான விவரங்களை நீங்க பதிவு செஞ்சிடணும். அதுக்கப்புறமா நீங்க உங்களோட எண்ணும் செல்போன் எண்ணையும் போட்டு லாகின் செஞ்சு விண்ணப்பிக்கணும். அப்படின்னா சோலார் பேனல் அமைப்பதற்கான ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறமா பதிவு செய்யப்பட்ட விற்பனையாளர்கள் மூலமா சோலார் பேனலை நிறுவவும் சோலார் பேனலை உற்பத்தி செய்பவர்கள் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். சோலார் பேனலை நிறுவனதுக்கு அப்புறமா சோலார் விவரங்களை சமர்ப்பிச்சு நெட் மீட்டருக்கு விண்ணப்பிக்கணும். அந்த நெட் மீட்டருக்கு நீங்க நிறுவனதுக்கு அப்புறமா டிஸ்காம் அதிகாரிகள் பரிசோதிச்சு கமிஷன் சான்றிதழ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா 30 நாளுக்குள்ள அதுக்கான மானியத்தை உங்களோட வங்கி கணக்கு நீங்க விவரங்கள்னா அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த காசோல உங்களுக்கு அந்த வங்கி கணக்குல போட்டுருவாங்க. இந்த திட்டத்து மூலியமா குடும்பங்கள் சேர்றதுனால மின்சார கட்டணத்தை மிச்சப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மின் விநியோக நிறுவனங்களுக்கு நம்மளுமே அந்த மின்சாரத்தை விற்பனையுமே செய்யலாம். இதனால நம்மளுக்கும் வருமானம் வருது அப்படின்னு சொல்றாங்க. சோலார் அமைப்பு நிறுவனத்துக்காக 2 லட்சத்துல இருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் மிக குறைந்த வட்டியில கடனுமே அவங்களே தராங்க. மேலும் இன்னும் நீங்க விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே கொடுத்திருக்கக்கூடிய இந்த லிங்கை பயன்படுத்தி இன்னும் நீங்க விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.